Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry channel for easy learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது halo alkanes and halo arenes chapterல இருந்து nucleophilic substitution reactions of halo alkanes. So ஏற்கனவே நம்ம nucleophilic substitution reactions of halo alkanes பத்தி ஒரு in-depth video பார்த்திருப்போம். இதே நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இதுக்கான in-depth வீடியோ இருக்கும். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்மளுக்கு இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது, எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஜிஸ்ட் மாதிரி நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ்னா என்ன, அதை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க காம்பவுண்டை பார்த்த உடனே நம்ம என்ன மாதிரியான நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் இது அண்டர்கோ ஆகும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு questions டிஸ்கஸ் பண்ணலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ முடிச்சு நீங்க போகும்பொழுது, இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணி போகும்பொழுது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கரெக்டா அதுக்கு வந்து ஆன்சர் உங்களால செய்ய முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. இப்போ நம்ம நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். சோ ஜென்ரலா நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு நியூக்ளியோஃபைல இன்னொரு ஒரு நியூக்ளியோஃபைல் வச்சு சப்ஸ்டிடியூட் பண்றது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து RX இருக்க போகுது சரியா. சோ இது ஹாலஜன். சோ ஹாலஜன்ஸ் அப்படின்றது they are electron rich species. So generally they act as a nucleophile. So இத நம்ம உடைச்சோம்னா என்ன ஆகும், இது X minus ன்னு போகும். So this can be used as a nucleophile. So இப்போ இந்த ரியாக்ஷன்ல இந்த RXல நான் என்ன பண்ண போறேன், ஒரு nucleophile another electron rich species நான் உள்ள கொடுக்கிறேன் அப்படின்னா this OH will replace this halogen thereby forming ROH and X is given out as X minus. So இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஹாலஜன் அப்படின்றத ஒரு நியூக்ளியோஃபைல் ஒரு OH மைனஸ் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்றோம், சப்ஸ்டிடியூட் பண்றோம். அதனால a nucleophile is substituted by another nucleophile. Such type of reactions is called as nucleophilic substitution reactions ன்னு பேர். இப்போ இந்த nucleophilic substitution reactions நம்ம ரெண்டு கேட்டகரியில பார்ப்போம். ஒன்னு வந்து SN2, இன்னொன்னு வந்து SN1. சோ இதுல இந்த SN2 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம், it is substitution nucleophilic bimolecular reaction. இங்க எழுதும்போது SN1 நம்ம எப்படி எழுதுவோம், substitution nucleophilic unimolecular reaction. So ரெண்டுமே நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான். சோ இந்த இடத்துல பைமாலிகுலார் கொடுத்திருக்கோம், இந்த இடத்துல யூனிமாலிகுலார் கொடுத்திருக்கோம். சோ பை அப்படின்னா ரெண்டு. சோ இந்த SN2 அப்படின்றது இந்த ரியாக்ஷனுடைய ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் both the substrate as well as the nucleophile. சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம RX எடுத்துக்கிறோம் பிளஸ் OH மைனஸ். சோ இந்த ரியாக்ஷனுடைய ரேட் அப்படின்றது இது சப்ஸ்ட்ராட், இது வந்து நியூக்ளியோஃபைல், இது ரெண்டுத்தினுடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணிருக்கோம். சோ ரேட் நம்ம எழுதுறோம் அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதும், K இன்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் RX into concentration of OH minus. So rate depends on the concentration of both the reactant as well as the nucleophile என்றதுனால இத நம்ம என்னன்னு சொல்றோம், it is a bimolecular reaction and the order of the reaction is kinetics அப்படின்னு பார்த்தோம்னா it is a second order kinetics சரியா. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், ROH அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த இடத்துல RX கான்ஃபிகரேஷன், அதாவது ரியாக்டன்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதனுடைய கான்ஃபிகரேஷனுக்கும் இந்த இடத்துல நம்ம ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட்னுடைய கான்ஃபிகரேஷனும் அப்படியே வந்து இன்வர்ஸா இருக்கும். சோ அதனால இந்த இடத்துல நமக்கு ப்ராடக்ட் எப்பவுமே வந்து இட் இஸ் an inversion ப்ராடக்டா தான் நமக்கு கிடைக்கும். சோ இந்த இடத்துல inversion of configuration சரியா. சோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், inversion of configuration. அப்போ நம்மளுக்கு SN2 அப்படின்னா it is a substitution nucleophilic bimolecular reaction, ஆர்டர் வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு இன்வர்ஷன் ப்ராடக்ட் கிடைக்குது.
இப்போ இது வந்து இந்த RX ROH கன்வெர்ட் ஆகும்போது, அதாவது ரியாக்டன்ட் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு நடுவுல வந்து இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகாது. ஆனா இட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் டிரான்சிஷன் ஸ்டேட். ஸோ நம்ம இந்த ஸ்டேட்டை வந்து ஐசோலேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம தியரட்டிக்கலா படிக்கும்போது RX இப்படி ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் கொடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை எப்படி எழுதுறது, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்படி எடுத்துக்கோம். சரி, இந்த இடத்துல ஒரு எக்ஸ், இங்க வந்து 3 பாண்ட் போட்டிருக்கோம். இப்போ இதுல நான் OH மைனஸ் என்ன பண்றேன், ஒரு நியூக்ளியோஃபைல உள்ள கொடுக்குறேன். சோ இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ண அப்படின்னா கார்பனினுடைய பேக் சைட்ல வந்து அட்டாக் பண்ணும். ஏன் பேக் சைடுக்கு போகுது, இந்த இடத்துல இந்த ஹாலஜனும் ஹைலி நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷிஸ், இதுவும் நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ்ன்றதுனால நேருக்கு நேரா ஒன்னோட ஒன்னு அப்ரோச் பண்ண முடியாது. அதனால நியூக்ளியோஃபைல் கார்பனினுடைய பேக் சைடுக்கு வந்து அப்ரோச் பண்ணும் பொழுது நமக்கு இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். ஸோ டிரான்சிஷன் ஸ்டேட் எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த OH கார்பன் கூட எந்த அளவுக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணுதோ அதே அளவுக்கு இந்த ஹாலஜன் கார்பனை விட்டு என்ன பண்ணிட்டே இருக்கும், நீங்கி போகும். ஸோ இந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் உடனே நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னா ப்ராடக்டா மாறும். சோ ப்ராடக்டா மாறும்போது இந்த கான்ஃபிகரேஷன் இன்வெர்டட் அம்ப்ரெல்லா கான்ஃபிகரேஷனுக்கு போகுது. அதனாலதான் நம்ம எழுதும் போது என்ன எழுதுவோம், SN2 ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் அன் இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு எழுதும். சோ இது கம்ப்ளீட்டா SN2 பத்தினது. சோ இட் இஸ் a சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் தான், ஒரே ஸ்டெப்ல என்ன ஆயிடுது நம்மளுக்கு முடிஞ்சிருது. இப்ப நம்ம SN1க்கு வரோம். சோ SN1 அப்படின்றது சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோபிலிக் யூனிமாலிகுலர், யூனினா ஒன்னு. சோ அப்படின்னா இந்த ரியாக்ஷனுடைய ரேட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் மட்டும், ஒரே ஒரு ரியாக்டன்டினுடைய கான்சென்ட்ரேஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம், யூனிமாலிகுலர் அப்படின்னு சொல்றோம். சோ இதனுடைய கைனடிக்ஸ் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு, இட் இஸ் a first order reaction. சோ இது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் a two step reaction. சோ இங்க வந்து 2 ஸ்டெப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். So formation of carbocation takes place. So இந்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா it is a slow and reversible step. சரி, அப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டெர்ஷியரி அல்கில் ஹாலைட் எடுத்துக்கிறோம். சோ Br எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்டெப் என்ன ஸ்டெப் நான் சொன்னேன், இட் இஸ் a slow step. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய Br மைனஸா வெளியில போயிடுதுன்னா C பிளஸ் Br மைனஸ். சோ செகண்ட் ஸ்டெப்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நியூக்ளியோஃபைல் வந்துட்டு இங்க அட்டாக் பண்ணும். சோ செகண்ட் ஸ்டெப்ல தான் நியூக்ளியோஃபைல் வரப்போகுது. சோ நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும், சோ இங்க நம்ம நியூக்ளியோஃபைல் வந்து OH மைனஸ் வரும் பொழுது நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ராடக்ட் இப்படி கிடைக்கும். சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம எழுதும் போது SN1 எழுதும் போது SN2 எழுதும் போது இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு இன்வர்ஷன் கிடையாது. இங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ரெசிமிக் மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவோம். சோ ரெசிமிக் மிக்ஸ்சர் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த இடத்துல இங்க வரக்கூடிய இந்த OH மைனஸுக்கு ரெண்டு பாத்துல கார்பனை இப்ப ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு நேராவே என்ன பண்ணலாம், கார்போகேட்டையானுக்கு போலாம். அப்படி இல்லைன்னா பேக் சைடு வழியா கார்பனை ரீச் பண்ணலாம். அப்போ ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50% பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பேக் சைட்ல பார்த்தோம்னா 50% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ நம்மளுக்கு மிக்சர் ஆஃப் ரெண்டு ப்ராடக்டும் கிடைக்கும். சோ ஃப்ரண்ட் பார்ட் 50%, பேக் பார்ட் 50% கிடைக்கிறதுனால அந்த மிக்சரை நம்ம என்னன்னு சொல்றோம், ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு சொல்றோம். சோ ரெசிமிக் மிக்சர் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இந்த காம்பவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா they are optically inactive. இங்க வரும்போது இது ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது ரெசிமிக் மிக்சர் அப்படின்றது இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். சோ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம், 50% 50%. சோ ரெண்டு எனன்ஷியமர்ஸும் நம்ம வந்து ஒரு இந்த இந்த காம்பினேஷனை நம்ம ஒரு பிளேன் போலரைஸ்ட் லைட்டை உள்ள அனுப்பணும்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு பார்ட், அதாவது ஃப்ரண்ட் லோப் ஒரு டைரக்ஷன்ல வந்து
பிளேன் போலரைஸ் லைட்டை சுத்தும் பொழுது பேக் சைடு வழியா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பிளேன் போலரைஸ் லைட்டை இன்னொரு ஒரு டைரக்ஷன்ல சுத்தும். சோ இது எவ்வளோ டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணுதோ அதே ஈக்குவல் டிகிரி இது ரொட்டேட் பண்ணும், பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். சோ பிளஸ் மைனஸ் ரெண்டும் என்ன ஆகும், ஒன்னோட ஒன்னு கேன்சல் ஆகுறதுனால அங்க ஆப்டிக்கல் ரொட்டேஷன் வந்து ஜீரோ ஆப்டிக்கல் ரொட்டேஷன் வரும். சோ ஆப்டிக்கல் ரொட்டேஷன் இல்ல அப்படின்னா அந்த காம்பவுண்ட் அந்த மிக்சர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் மிக்சர்னு சொல்லுவோம். அப்ப ரெசிமிக் மிக்சர்னு வரும்போது நம்ம அந்த இடத்துல என்ன எழுதணும், தே ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படின்னு எழுதணும். சோ இந்த வார்த்தை நம்மளுக்கு நல்லா தெரியணும். ரெசிமிக் மிக்சர் அப்படின்னா தே ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ரெசிமிக் மிக்சர் எங்க நம்மளுக்கு கிடைக்கும், SN1ல கிடைக்கும். சோ SN1 அப்படின்றது 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும், அடுத்ததுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ இங்க ரியாக்டிவிட்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். SN2 ரியாக்டிவிட்டி ஆர்டர் என்ன, SN1 ரியாக்டிவிட்டி ஆர்டர் என்ன. சோ ரெண்டு இடத்துலயுமே நம்ம வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரிக்கு தான் பார்க்க போறோம். சோ SN2 அப்படின்றது அதனுடைய ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து பிரைமரி வந்து ஈஸியா ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணும் when compared to secondary. செகண்டரி reacts faster when compared to tertiary. ஏன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சோ பிரைமரியில பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் ரொம்ப இருக்காது. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஒரு CH3 ஒரு H ஒரு H ஓட நம்ம நிறுத்துறோம்னா OH மைனஸ் வந்து ஈஸியா கார்பனினுடைய பேக் சைடுக்கு ரீச் ஆகும். அப்ப ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும். செகண்டரிக்கு போறோம், செகண்டரிக்கு போகும்போது என்ன ஆயிடும், இன்னும் ஒரு அல்கில் குரூப் இன்க்ரீஸ் ஆயிடுது. சோ கார்பன்ல ரெண்டு அல்கில் குரூப் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இருந்த கேப்பை விட இப்ப கேப் என்ன ஆயிடும், குறைஞ்சு போயிடும். அப்போ OH மைனஸ் உள்ள வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படும், அதனால ரியாக்டிவிட்டி கொஞ்சம் ஸ்லோ ஆகும். டெர்ஷியரிக்கு போகும்போது மூணுமே எப்படி இருக்கும், பல்கி குரூப்பா இருக்கும். கார்பன்ல அட்டாச் ஆகக்கூடிய மூணு குரூப்ஸும் பல்கி குரூப்பா இருக்கனால ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ ஹிண்ட்ரன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா OH மைனஸால கார்பனை அப்ரோச் பண்ண முடியாது. சோ அதனால ரியாக்டிவிட்டி குறையும். சோ SN2 பொறுத்த வரைக்கும் ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து பிரைமரிக்கு அதிகம், அப்புறம் செகண்டரி, லீஸ்ட் பார்த்தோம்னா டெர்ஷரி. அதே SN1க்கு வரும். சோ SN1ல நம்ம எழுதும் போது இதே மாதிரி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஆனா யாருக்கு ரியாக்டிவிட்டி அதிகம்னு பார்த்தோம்னா டெர்ஷியரிக்கு ரியாக்டிவிட்டி அதிகம். சோ SN1 பொறுத்த வரைக்கும் ரியாக்டிவிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் ஃபார்ம். சோ பிரைமரி கார்போகேட்டையான், செகண்டரி கார்போகேட்டையான் அண்ட் டெர்ஷியரி கார்போகேட்டையானை கம்பேர் பண்ணும் பொழுது டெர்ஷியரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். அதனால அதனுடைய ரியாக்டிவிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதை விட கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கம்மினா செகண்டரி, அதை விட லீஸ்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு இந்த மூணுத்துல பார்த்தோம்னா பிரைமரி. அதனால பிரைமரிக்கு ரியாக்டிவிட்டி ரொம்ப குறைவா இருக்கு. சோ இதுதான் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு SN1 SN2க்கான ஒரு சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிளனேஷன். சோ இன்டெப்த் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபர்தரா கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு புக்கு உள்ள கொடுத்திருக்க கொஸ்டின்ஸ் தான். இது எக்ஸாம்பிள்ல கொடுத்திருப்பாங்க. In the following pairs of halogen compounds which would undergo SN2 reaction faster. So இங்க நம்மளுக்கு 1ல பார்த்தோம்னா ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க, இதுவும் கொடுத்திருக்காங்க. இதுல எது SN2 வந்து ஃபாஸ்டா போகும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ SN2 பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியான்னு பார்த்துட்டு பிரைமரிக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அப்புறம் செகண்டரிக்கு போகணும். சோ மேக்சிமம் டெர்ஷியரி வந்து SN1க்கு தான் போக போகுது. சோ அப்ப இந்த இடத்துல பார்ப்போம், ஹாலஜன் அட்டாச் இருக்கிற இந்த கார்பன் டைரக்டா என்ன பண்ணுது, ஒரு கார்பன்ல அட்டாச் இருக்கு. சோ இது வந்து பிரைமரியில வந்தது. இது ஹாலஜன் அட்டாச் இருக்க இந்த கார்பன் இங்க ஒன்னு இங்க ரெண்டு கார்பன்ல அட்டாச் ஆகுது. சோ இது செகண்டரியில வருது. சோ பிரைமரியா செகண்டரியான்னு பார்க்கும்போது SN2 ரியாக்ஷன் பிரைமரிக்கு வந்து அதிகமா இருக்கும். அதனால இந்த இடத்துல ஆன்சர் வந்து இந்த. சரியா? அடுத்தது செகண்டுக்கு வரும். சோ இங்க வந்து எப்படி கொடுத்திருக்காங்க, இது என்ன பார்ட், இது CH3, அப்புறம் இங்க CH2, அப்புறம் இது CH2, இது CH2, இது I. இங்க வரும்போது CH3, CH2, 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 Cl. சோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா பியூட்டேன் பார்ட் தான்.
சரியா? நான் 2த்துலயுமே 4 கார்பன் இருக்கு. அதே மாதிரி 9 ஹைட்ரஜன் இருக்கு. சோ எது மட்டும் மாறுது அப்டின்னா, இந்த ஹாலஜன் மட்டும் மாறுது. ஒரு இடத்துல I இருக்கு. இன்னொரு இடத்துல Cl இருக்கு. சோ இந்த 2த்துல எது வந்து ஃபாஸ்டா ரியாக்டிவிட்டி அண்டர்கோ ஆகும்னு பார்த்தோம்னா, ஜெனரலா பார்த்தோம்னா, I இருக்கிறது வந்து ஈஸியா ரியாக்டிவிட்டி அண்டர்கோ ஆகும். அதுக்கப்புறம் Br, அதுக்கப்புறம் Cl, அதுக்கப்புறம் F. ஏன் அப்டின்னு பார்த்தோம்னா, இது இந்த I பொறுத்த வரைக்கும் இது வந்து வேகமா என்ன பண்ணும் பாண்ட உடைச்சு வெளிய போகும். சைஸ் பெருசா இருக்கிறதுனால இது ஈஸியா என்ன ஆயிடும் வெளியில போகும். சோ இட் இஸ் ஈஸிலி ரிமூவ்ட் ஆர் இட் இஸ் அ பெட்டர் லீவிங் குரூப் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ இந்த இடத்துல ICl ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது I வந்து இட் இஸ் அ பெட்டர் லீவிங் குரூப்பா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து இது. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, சோ நம்மளுக்கு வந்து பார்த்த உடனே காம்பவுண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஒண்ணு SN 2 இருந்ததுன்னா நம்ம பார்க்க வேண்டியது பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியான்னு பார்க்கணும். சோ பேஸ் காம்பவுண்ட் எல்லாம் ஒண்ணா இருக்கு. ஹாலஜன் மட்டும் வேரி ஆகுது அப்படின்னா, நம்ம இங்க எழுதியிருக்க இந்த லீவிங் குரூப்பினுடைய ஆர்டர் I தான் வந்து வேகமா வெளியில போகும். அதுக்கப்புறம் Br, அப்புறம் Cl, அப்புறம் F. இதுதான் பார்க்கணும். சோ SN1 பார்க்குறோம் அப்படின்னா கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி வச்சு பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே டெர்ஷியரி இருக்கும். அப்புறம் செகண்டரி லீஸ்டா தான் பிரைமரி. அடுத்த செகண்ட் predict the order of reactivity of the following compounds in the SN1 and SN2 reaction. So இதுவும் example 6.7 தான். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க CH3, CH2, CHBr, CH3, CH3 twice, CH, CH2Br, CH3 thrice, CBr, CH3, CH2, CH2, CH2Br. So இங்க நம்ம வந்து SN1 எழுதணும், SN2 எழுதணும். So first நம்ம SN2 எழுதும். So SN2னா பிரைமரி, அப்புறமா செகண்டரி, அதுக்கப்புறமா டெர்ஷரி. சோ டெர்ஷரி தான் லாஸ்ட்ல எழுதணும். பிரைமரி வந்து ஹைலி ரியாக்டிவிட்டி காமிக்கும். சோ நம்ம வந்து இங்க எழுதுவோம். சரியா? நம்ம ஆர்டர் என்ன பண்ணுவோம் குறைச்சிட்டே வரும். சோ பிரைமரி இங்க எதுல இருக்கு பார்த்தோன்னே நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சோ இது வந்து என்னவா இருக்கணும்? இந்த இடத்துல Br இருக்கு. அப்போ இது வந்து செகண்டரியா இருக்கணும். இந்த இடத்துல அதே மாதிரி இந்த கார்பன் டைரக்டா ஒரு கார்பன்ல அட்டாச் ஆகுது. சரியா? சோ இதை எழுதும் போது இப்படி எழுதியிருக்கும். CH, CH3, CH2Br ன்னு எழுதும். சோ கார்பன் டைரக்டா ஒரு கார்பன்ல அட்டாச் ஆகுது. திஸ் இஸ் பிரைமரி. இங்க வரும்போது இது பார்த்தோன்னே தெரியுது டெர்ஷியரி. சோ இங்க வரும்போது இதுவும் டைரக்டா பிரைமரி. அப்போ நம்மளுக்கு வந்து SN2 பாக்குறோம் அப்படின்னா பிரைமரி வந்து ஹைலி ரியாக்டிவ், டெர்ஷியரி வந்து லீஸ்ட் ரியாக்டிவ். அப்ப லீஸ்ட் ரியாக்டிவ் எது இங்க. சோ அப்ப எழுதும் போது CH3 thrice CBr இதுதான் வந்து லீஸ்ட் ரியாக்டிவிட்டி. சரி, அடுத்தது பார்ப்போம். அதுக்கு அடுத்தது செகண்டரிக்கு வரணும். சோ செகண்டரி எது இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ CH3, CH2, CHBr, CH3. அடுத்தது வரும் பிரைமரிக்கு. சோ ரெண்டு பிரைமரி கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பிரைமரியில யாரு வந்து ஹையஸ்ட், யாரு வந்து லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த CHல 2 CH3 சைட்ல இருக்கு. சோ ஹாலஜனுக்கு பக்கத்துல வந்து பல்கி குரூப் இல்லாம இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து குறையும். சோ இந்த காம்பவுண்ட கம்பேர் பண்ணும்போது இந்த காம்பவுண்டுக்கு பல்கி குரூப் இருக்கிறதுனால இதுக்கு ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ இத கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்? கொஞ்சம் குறைவா இருக்கும். சோ அடுத்தது யாருக்கு எழுதணும்? இது எழுது. CH3 twice CH, CH2Br. ஹையஸ்ட் யாருக்கு இருக்கும்? லீனியர் காம்பவுண்ட்ல இருக்கிறது பியூட்டைல் புரோமைடுக்கு இருக்கும். சரி, இப்ப நம்ம SN1 எழுதும். சோ SN1 அப்படின்றது இதுக்கு ரிவர்ஸ்ல அப்படியே எழுதுறது. சோ ஹையஸ்ட் ரியாக்டிவிட்டி இதுக்கு இருக்கும், லீஸ்ட் ரியாக்டிவிட்டி இதுக்கு இருக்கும். சோ மீதி எல்லாமே அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுத வேண்டாம். சோ CH3, CH2, CH2, CH2Br லீஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறது. அடுத்தது செகண்டரி. அடுத்தது டெர்ஷியரி. சரியா? அடுத்தது. சோ செகண்ட் கொஸ்டின்.
C6H5CH2Br, C6H5CH, C6H5Br, C6H5CH3Br, C6H5CCH3, C6H5Br. So first நம்ம SN2 எழுதும். So SN2 எழுதும் போது நம்ம first primary பார்க்கணும், அப்புறம் secondary, அப்புறம் tertiary. So இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது பிரைமரியில வந்துடும். ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கிறது டைரக்டா எதுல அட்டாச் ஆகும்? ஒரு ஃபினைல் குரூப்ல அட்டாச் ஆயிருக்கும். சோ இப்படி அட்டாச் ஆயிருக்கும். இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுல என்ன ஆகுது? CHBr ரெண்டு ஃபினைல் குரூப்ல அட்டாச் ஆகும். சோ இந்த பக்கம் ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஃபினைல் குரூப். இங்க பார்த்தோம் அப்படின்னா CHBr ஒரு CH3ல அட்டாச் ஆகுது, இன்னொரு பக்கம் ஃபினைல்ல அட்டாச் ஆகும். இங்க பாக்குறோம் C ஒரு CH3, அப்புறம் இங்க ஒரு ஃபினைல், இங்க ஒரு ஃபினைல், இங்க Br. சோ அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பல்கியா இருக்கு. சோ மூணுமே சோ டெர்ஷரி பார்ட்டுக்கு போயிடுது. அதனால இதனுடைய ரியாக்டிவிட்டி SN2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப எழுதும் போது நம்ம யார இங்க லீஸ்ட்ல எழுதணும்? C6H5 C CH3 கொஞ்சம் முன்னாடி எழுதிக்க. So C6H5 C CH3 C6H5 Br இதுதான் வந்து லீஸ்ட். சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம செகண்டரி பார்ட்டுக்கு போக போறோம். சோ இதுவும் செகண்டரியில தான் வருது, இதுவும் செகண்டரியில தான் வருது. சோ செகண்டரியில பாக்குறோம் அப்படின்னா யாருக்கு வந்து ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து கம்மியா இருக்குதோ அவங்க வந்து ரியாக்டிவிட்டி அதிகமா இருப்பாங்க. சோ இது ரெண்டுமே ஃபினைல் குரூப், ரொம்ப பல்கி குரூப். இதுல ஒரு ஃபினைல் ஒரு CH3 இருக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா இத கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்போ யாருக்கு வந்து ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்குது? இதுக்கு கம்மியா இருக்குது. சோ நம்ம என்ன எழுதணும் இந்த இடத்துல? இங்க C6H5 CH C6H5 Br ன்னு எழுதும். சரியா? அடுத்தது இதை விட யாருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது so C6H5 CH CH3 Br. so அதிக ரியாக்டிவிட்டி யாருக்கு எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற பிரைமரி C6H5 CH2 Br. சரியா? இப்போ SN1 எழுது. சோ SN1 அப்படின்றது இதுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல. அப்போ லீஸ்ட் யாருக்கு இருக்கும்? C6H5 CH2 Br. ஏன்னா இது பிரைமரி பார்ட்ல இருக்கு. அடுத்தது செகண்டரிக்கு வரும். செகண்டரியில ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியா இருக்கிறதுக்கு. அடுத்தது ரெண்டு பெரிய பல்கி குரூப் இருக்கிறது. சோ ஒன்னு எழுதிட்டோம் அப்படின்னா இன்னொன்னு வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். C CH3 C6H5 Br. சரியா? சோ இது வந்து SN1 SN2 ரெண்டுத்துக்குமே நம்ம சேர்த்து எழுதுறது. அடுத்தது அடுத்த கொஸ்டின். இதுவும் வந்து நம்மளுக்கு புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். எக்ஸாம்பிள் நம்பர் என்னன்னு பாக்குறேன். So in text question இது. So which alkyl halide from the following pairs would you expect to react more rapidly by an SN2 mechanism? Explain your answer. So இந்த இடத்துல SN2 mechanism மட்டும் கொடுத்திருக்காங்க. So SN2 அப்படின்னா primary, secondary, tertiaryக்கு பார்க்கணும். So இங்க CH3 CH2 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 Br. So இது வந்து primary. இது பார்த்த உடனே தெரியுது ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் ரெண்டு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு செகண்டரி. சோ நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்? பிரைமரி. சோ பிரைமரி வந்து ஈஸியா என்ன ஆகும்? SN2 மெக்கானிசம் அண்டர்கோ ஆகும். சரி, ஏன்னா வந்து ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அடுத்தது CH3 CH2 CHBr CH3. சோ இது பார்த்தோன்னே தெரியுது செகண்டரி. இது CH3C CH3 CH3 Br. சோ இது டெர்ஷரி.
சோ SN2 பொறுத்த வரைக்கும் செகண்டரியா டெர்ஷியரியா அப்படின்னா நம்ம எதுக்கு போவோம், செகண்டரிக்கு தான் போவோம். ஏன்னா டெர்ஷியரியில ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் ரொம்ப அதிகம்ன்றதுனால நம்ம வந்து செகண்டரியை ப்ரிஃபர் பண்றோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா CH3 CH CH3 CH2 CH2 Br. சோ இது ஹாலஜன் அட்டாச்சா இருக்கக்கூடிய கார்பன். இந்த கார்பன் டைரக்டா ஒரு கார்பன்ல அட்டாச்சா இருக்கு. சோ பிரைமரி. இங்கேயும் CH3 CH2 CH CH3 CH2 Br. ஹாலஜன் அட்டாச்சா இருக்கக்கூடிய கார்பன் டைரக்டா ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. சோ இதுவும் வந்து பிரைமரி. சோ ரெண்டுமே பிரைமரி கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டுல நம்ம எதை வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா, எங்க வந்து பல்கி குரூப்ஸ் ஹாலஜன் கார்பன்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்குதோ அங்க ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியா இருக்கும். சோ அததான் வந்து ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும். சோ அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் பக்கத்து கார்பன் அதுக்கு அடுத்த கார்பன்ல, சோ அதுல இருந்து செகண்ட் கார்பன்ல தான் பல்கி குரூப் இருக்கு. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் பக்கத்து கார்பன்ல பல்கி குரூப் இருக்கிறதுனால இதனுடைய ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கும். சோ இதுதான் வந்து ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணும். சரி, அடுத்தது இதுவும் வந்து இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் 6.8. In the following pairs of halogen compounds, which compound undergoes faster SN1 reaction? So, இங்க SN1 கொடுத்திருக்காங்க. So, SN1 நம்ம tertiary பார்க்கணும். அப்புறமா secondary பார்க்கணும். So, இந்த firstல இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இது வந்து ஒரு CH3, CH3, CH3. இந்த இடத்துல ஒரு கார்பன். So, ஆட்டோமேட்டிக்கா இது வந்து என்ன alkyl halide பார்த்தோம்னா tertiary alkyl halide. So, இங்க வரோம். இது CH3, இது CH2, இதுவும் CH2, இது CH3. சோ இந்த இடத்துல CH இருக்கு. அப்போ ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய இந்த கார்பன் டைரக்டா ரெண்டு பேர்ல அட்டாச் ஆயிருக்கு. இது செகண்டரி. சோ SN1 பொறுத்த வரைக்கும் டெர்ஷியரியா செகண்டரியா அப்படின்னா நம்ம டெர்ஷியரியை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா டெர்ஷியரி கார்போகேட்டையான் தான் மோர் ஸ்டேபிள் வென் கம்பேர்ட் டு செகண்டரி. சோ நம்மளோட ஆன்சர் வந்து இது. அடுத்தது இங்க வரும். சோ இங்க பாக்குறோம் இது CH3, இது CH, இது CH3. சோ ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்க இந்த கார்பன் டைரக்டா ரெண்டு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இது செகண்டரி. இங்க வரோம். இது CH2, இது CH2. சோ ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் டைரக்டா ஒரே ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இது பிரைமரியில வந்தது. சோ செகண்டரியா பிரைமரியா நம்ம பார்க்கும் பொழுது SN1ல செகண்டரி கார்போகேட்டையான் பிரைமரி கார்போகேட்டையானோட ஹைலி ஸ்டேபிள். சோ அதனால நம்மளுக்கு ஆன்சர் இது. அடுத்தது which compound in each of the following pairs will react faster in SN2 reaction with OH minus. So இது வந்து நம்மளுக்கு book exercise question 6.9. So இங்க நம்மளுக்கு இந்த கொடுத்திருக்க இந்த ரெண்டுல எது வந்து SN2 வந்து ஃபாஸ்டா போகும். So SN2னா நம்ம எப்படி ப்ரிஃபர் பண்ணுவோம், பிரைமரி அப்புறம் செகண்டரி அப்புறமா டெர்ஷியரி. சோ இங்க பாக்குறோம் இதுவும் ரெண்டுமே வந்து மெத்தில் ஹாலைட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப மெத்தில் ஹாலைட்ல எது வந்து ஹைலி ரியாக்டிவ் அப்படின்னா நம்ம எழுதியிருக்கோம் ஆர்டர். ஐ வந்து பெட்டர் லீவிங் குரூப், இது வந்து ஃபாஸ்டா வெளியில போயிடும். அதுக்கப்புறம் Br, அப்புறம் Cl, அப்புறம் F. சோ இந்த இடத்துல Br ஐய கம்பேர் பண்ணனா ஐ வந்து பெட்டர் லீவிங் குரூப்பா இருக்கிறதுனால நம்மளுக்கு CH3 ஐ தான் வந்து ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணும். அடுத்தது CH3 TriCCl. சோ இது பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இது வந்து ஒரு டெர்ஷியரி alkyl halide. இது வந்து சாதாரணமா ஒரு மெத்தில் குளோரைட். சோ இது ரெண்டுத்துல எது வந்து SN2 ஃபாஸ்டா போகும் அப்படின்னா நம்மளுக்கு மெத்தில் குளோரைட். ஏன்னா இங்க ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது, 3 மெத்தில் குரூப் இருக்கிறதுனால ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமா இருக்கும். சோ அதனால நம்மளுக்கு மெத்தில் குளோரைடு தான் ஃபாஸ்டா வந்து SN2 ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும். இதே இந்த இடத்துல SN1 கேக்குறாங்கன்னா இந்த காம்பினேஷனுக்கு நம்ம எதை ஆன்சரா எழுதுவோம், இந்த டெர்ஷியரி ஹாலைடு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதாவது ஆன்சரா எழுதுவோம். சோ இப்படிதான் வந்துட்டு நமக்கு கொடுத்திருக்க காம்பவுண்ட்ல நீங்க வந்து பிரிச்சு பார்த்தணும், பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரியான்னு பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம ஈஸியா எழுதலாம். சோ இங்க வந்து ரொம்ப பெரிய நீங்க லென்த்தி எக்ஸ்பிளனேஷன்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல. எந்த காம்பவுண்ட் நீங்க அந்த காம்பவுண்ட மட்டும் எழுதினா போதும். எக்ஸ்பிளனேஷன் கேட்டாதான் நீங்க அந்த ரீசனை எழுதணும். மத்தபடி ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஆன்சரை மட்டும் எழுதினா ஒரு மார்க் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா
வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் வித் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.